தேவை என்று சொல்லி அந்த சிறப்புக்குள்ளே புரண்டு 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 தன்னை மிகவும் கருப்பாக மாற வேண்டும். அதை புரண்டு அதுக்குள்ளே பார்த்துக் கொண்டுதான் வெளியே வரவில்லை. இந்த காலை வேளையிலே எங்கள் வாழ்வை திரும்பவும் ஒரு தடவை ஆண்டவரிடம் ஒப்புக்கொண்டு வந்துட்ட போது ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் எப்படி அந்த ஆட்டுக்குட்டி ஒருவரை தவறி காலத்தை விழுந்து போனார்கள். அதை இருந்து எப்படி திருத்து எழுந்து வெளியே வந்து என்ற பாவமான சமயத்தை வெளியேற்றும் வரைக்கும் முயற்சி செய்வது போல என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மாறாக அந்த பள்ளி குட்டியை போல அந்த பேச்சிலே புரண்டு புரண்டு படுத்தாமல் வெளியே வர ஆண்டவர் கிடைத்தார். இந்த சிந்தியோடு நாங்கள் கண்களை மூடி இருக்கணும். வாழ்வை நாங்கள் திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் இந்த உலகத்திலே இந்த நோக்கத்தை நாங்கள் திரும்பி பார்ப்போம். இந்த உலகத்திலே ஆண்டவர் இந்த இருவர் வைத்திருக்கிற நோக்கம் அவருக்கு சாட்சியாக மாற எங்களுடைய வாழ்க்கையை காண்கிற போது எங்களுடைய பேசுகிற போது என்னுடைய வார்த்தையை இருந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு தேவையும் இருந்து ஆண்டவர் இயேசுவை நாங்கள் எப்படி எல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ காண்பிக்க முடியுமோ அதை எங்களுடைய அன்பான சேவையின் வழியாகவும் வார்த்தையின் வழியாகவும் சொல்லவும் வாழ்ந்து காண்பிக்கவும் சிந்திக்கவும் ஆண்டவர் அழைக்கிறார். நாங்களும் பல வருகிறோம். ஆண்டவருக்கு கரணங்களை தந்த போதிலும் நாங்கள் அதை பயன்படுத்தாமல் சொந்த நலனுக்காக அதுக்கு மேலாக நாங்கள் தாண்டி தந்து அந்த விரும்பாத பாவங்களையும் கூட வாழ்வை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒருவேளை அறியாமலை செய்து கொண்டிருக்கிறோம். இவர்களை திரும்பவும் வாழ்கிற ஆண்டுடன் நம்முடைய வாழ்வை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய நடிகர்கள் பாடினார், பொருளின் கண்களே உண்மைதான் காண வேண்டுமே, ஆண்டவரே உண்மையை நான் காண வேண்டும் என்று பாடினார். அந்த பாடலில் ஒவ்வொரு அடிகளிலும் ஆண்டவருடைய கரங்களை தொடர்ந்து அப்போது நீ அந்த கரங்களை நான் உமக்காக பயன்படுத்துவேன். ஆண்டவரின் கால்களை கொண்டு நான் உம்முடைய பாதையை நான் நடந்து உமக்காக வாழ்வேன். ஆண்டவரையுடைய முழு உடலை கொண்டு முழு உடலும் ஆண்டவரை உமக்காக வாழ நான் பயன்படுத்துகிறது பாடினார். நான் உங்களை கூறியிருக்கிற போது ஆண்டவர் தந்த வாழை என் வார்த்தைகளை ஆண்டவர் தந்த கரங்களை கால்களை இந்த உடலை விசையை வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்த தந்த கரணங்களை ஆண்டவர் தந்த சிந்தனால் சக்தியை அவருக்காக பயன்படுத்தாமல் அவருக்கு எதிராக பயன்படுத்தி வருகிறேன். காலையிலிருந்து நாங்கள் ஆண்டுடன் நாங்கள் மன்னிப்பு கேட்போம். ஆண்டுடன் இறங்கி வாழ்ந்து ஆண்டுடைய அழிவர் பவுல் சொன்ன ஆண்டவரே நீ விரும்புகிறதை செய்யாமல் நீ விரும்பாத பாவத்தை ஆண்டவரை நான் செய்வேன் என்று சொன்னார். ஆண்டுடன் இறங்கி வாழ்ந்த பவுலுடைய பாவ அறிக்கை இப்படி இருந்தது, ஆண்டவரை நீ விரும்புகிறதை நான் செய்யாமல் விரும்பாத பாவத்தையை நான் செய்திருக்கிறேன். ஒரு நிமிடம் நலவாக இருந்தது. முழங்கால் படிக்கக்கூடிய முழங்கால் படிக்க தகுதியற்ற நிலையை பரிசுத்தமான ஆண்டுக்கு முன்பாக தகுதியற்ற நிலையை நம்ம உணர்ந்து அவருக்கு முன்பாக போது நாங்கள் தகுதியை உணர்ந்து வாழ்வை விட்டுக் கொடுத்து ஆண்டவரை கொடுப்படியாக பாவங்களுக்கு கருவப்படியாக ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நாங்கள் வாழ்வை
வாழ்வை ஆண்டவரிடம் கொடுத்தவர்களாக விண்ணப்பநிலை அளந்தவாறு 24ஆம் பக்கத்திலே பாகம் 5 இருக்கிற பாவத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பக்கம் 24 பாகம் 5. எல்லா வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் தகப்பனே, எல்லாவற்றையும் உருவாக்கியவரே, எல்லா மனிதனுக்கும் நீதிபதியாக இருப்பவரே, நாங்கள் ஒரு விரோதமாக எங்கள் சிந்தை பேச்சு செயல்களினால் அடிக்கடி கொடுங்காய் செய்த எங்கள் பாவங்களையும் தீமைகளையும் உணர்ந்து அவற்றுக்காக புறம்பே சுத்தப்படுகிறோம். எங்கள் தவறுகளை வைத்து கவலைப்பட்டு வருகிறோம். நாங்கள் முழு மனதுடன் உங்கள் மன்னிப்பை நாடிக்கிறோம். எங்கள் மேலிறங்கியதும் இறக்கமுள்ள தகப்பனே, எங்கள் தந்தை, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உமது புதவரும் எங்கள் ஆண்டுமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு நன்மை தரும். நாங்கள் இனிமேல் ஒரு திருத்தை மனிதை விளங்கும்படி ஒரு வாழ்வு வாழவும் நமக்கு பணிபுரியவும் நமக்கு விருப்பமுள்ள இருக்கவும் தக்கதாக எங்கள் ஆண்டுமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எனக்கு ஒரு நீங்களும் நன்றிக்கு நற்செய்தியை கேட்போமாக. இவர் பாவங்கள் திகழ்ந்திருந்தாலும் அவை உடைந்த மழையை போல் வெண்மையாகிவிடும். அவை இரண்டாவது சிவப்பாயிருந்தாலும் கஞ்சை போலாகிவிடும். அடுத்த சுமை சுமந்து சோதனை நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பெறான் மனிதர்கள் நம்பிக்கை கொள்ளும் எவனும் கெட்டழிந்து போவார் என்று உள்ள தெய்வானை பொறுப்படி அவரை தந்தறினார். இந்த அளவுக்கு உலகத்தின் மீது அன்பு கொண்டார். தாங்களை உழைத்த பிரித்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பது நம்பத்தக்கதும் மனதால் ஒப்புக்கொள்ளக்கூடியதுமான வாக்கியமாகும். நம்மள் ஒருவர் பாவம் செய்வானால் நமக்காக நம் தங்களிடம் இருந்து பேசுகிறவர்கள் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய பாவங்களை போக்கும் பரிமாற கனி அவரே. நம்முடைய நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அகநிமித்தம் கொடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்ச்சியாகவே வந்தது. அவருடைய பலன்களால் ஆண்டவர் இயேசு கற்பித்த கரமண்ட திட்டத்தை சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்வோமாக. கரமண்டல் இருக்கிறாரே, உடைய சித்தம் கரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டியாக இருக்கிறாரும் எங்களுக்கு நினைப்பது போல எங்கள் பாவங்களை நினைத்ததும் எங்களை சூழலுக்கு பிரதேசிக்கப்படாமல் தீமென்று ரசித்துக் கொள்ளும். ராட்சியம் வெள்ளமை மகிமை செல்லுகின்றேன். ஆமென். நாங்கள் திரும்பமாக நமக்கு மகிமையாக 52வது பாடலை ஆண்டவர் பாவனை நினைத்த நிச்சயத்தோடு சேர்ந்து கலந்து பாடுவோம். இறுதி கரணம் பாடப்படுகிற போது நாளைக்கு திருமணத்துக்கு வருகிற பிள்ளையை பெற்றோர் கொண்டு வருவார்கள். 52வது பாடல்.
109 இயேசு திருப்பதிகளை தொற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களை சிலர் அவர்கள் கொண்டு வந்தனர். கொண்டு வந்தவரை சிலர்கள் கடிந்து கொண்டார்கள். இயேசுவோ அதை கண்டு சினமடைந்து திருப்பதிகளிடம் வர அவர்கள் இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள். கடவுளின் அரசு அப்படிப்பட்டவருடையது. ஒரு சிறு பிள்ளை கேட்பது போல கடவுளின் அரசை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனால் அவர் செல்ல இயலாது. இது உறுதி என்று உங்களுக்கு சொல்லவே எனக்கு கூறிவிட்டு அவரை அணைத்துக் கொண்டு அவருடைய கைகளை வைத்து அவரை ஆசீர்வதித்தார். பக்கம் 110 பாகம் 8. அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வின் அடையாளமாய் நீர் நாட்டில் கொடுத்து பெற்று கடவுள் குடும்பமாகிய திருவையில் உறுப்பினராக கிறிஸ்தவ தாய்மொழியை நம் பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். கடவுள் நமது பொறுப்பில் தந்துவிட்ட இந்த பிள்ளையையும் நாம் அவ்விதமே கொண்டு வந்து கிறிஸ்து நம் எல்லோருக்காக வெற்றி கொண்டவற்றை இப்பிள்ளை புறப்படி உரிமை கொண்டாடுவோம். கிறிஸ்து இப்பிள்ளையை நேசிக்கின்றார். இரக்கத்தின் கரத்தினால் அரவணைத்து நித்திய வாழ்வின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து இப்பிள்ளையை தங்களை ஏற்றுக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போம். தாயின் கருவிலை உருவாகும் நானே அறிந்து கொண்டே என்று சொன்ன ஆண்டவரே, தாய்வழியும் ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த மகனை தசைகள் எலும்புகள் உருவாகும் நானுடைய அன்போடு சொன்ன மகனை ஆண்டவரே அவருடைய தாயார் இடத்திலே திருமணத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் செய்ய போகிற பயபக்தியுடைய ஆண்டவரை உடன்படிக்கையை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்பமாக திரு சமூகமாக திருச்சபையாக நாங்கள் மூடு செய்து கொண்டிருக்க உடன்படிக்கை ஆண்டவரை நீங்கள் பொறுப்படுத்தும்படியாக நாங்கள் சொல்கிறோம். இந்த மகனுக்கு தாய்க்கு கொடுக்க வேண்டிய ஆன்மீக ஆலோசனை கொடுக்கவும் ஆண்டவரை, உமக்கு நீராக நிலைத்திருக்கவும் ஆண்டவரை, எங்கெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய சமூகம் தேவையோ அவற்றை கொடுக்க என்பது செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் என்ற பிதாவே. ஆமென். கிறிஸ்துவின் உடல் உறுப்பினராகிய அவையினரே, இப்போது கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த பிள்ளையையும் உங்கள் மத்தியில் இருக்கும் எல்லா பிள்ளைகளும் கடவுளினதும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் வரத்தக்கதாக இங்கே வழிபாடும் சேவையும் கொண்ட பொது வாழ்வினை கட்டிக்காத்து வருகின்றனர். சபையார் அவர்கள் அன்பாளர்களே, இந்த பிள்ளையை திருமணம் பெறும்படி பொறுப்பற்றிருக்கிறீர்கள். இவன் கிறிஸ்தவ மார்க்கத்தின் போதனைகளிலும் சலாத்தியங்களிலும் கடல்களிலும் பயிற்சப்படும்படியாக திரும்பவும் இவனை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். எனவே பின்வருகின்றபடி வாக்கு கொடுக்கும்படி உங்களை கேட்டுக் கொள்கிறேன். அன்பும் பக்தியும் நிறைந்த ஒரு இல்லத்தை பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். இவன் எல்லா தீமையையும் விட்டொழிக்கவும் இவனுடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே இவன் நம்பிக்கை வைக்கவும் கத்தராக உங்கள் வார்த்தையினாலும் வேண்டுவினாலும் உண்முகாரத்தினாலும் உதவி புரிகிறார். இவன் திருவையின் ஒரு உறுப்பினராய் வந்து கிறிஸ்துவுக்காக உலகில் பணி செய்து வாழ்வதற்கு உரிய விளக்கம் அளிக்கிறார். அன்பானவர்களே, இந்த நியமத்தில் இங்கு இருக்கும் ஆதரவாய் வந்துள்ள பெற்றோருக்கு ஆதரவாய் வந்துள்ள நீங்கள் அவர்கள் தன் பிள்ளையை கிறிஸ்தவ முறைப்படி வளர்ப்பதற்கு உதவி புரிந்திருக்கிறார்.
நாம் யாவரும் வளர்ந்து சேர்ந்து 114 பக்கத்தில் உள்ள விசுவாச அறிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த எல்லா வல்லமையுள்ள தந்தையாக கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பொருளாக நம்பி ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அவர் தூய ஆவியினால் கனிமலையாக பிறந்தார். காலத்தில் பாடலுக்கு மருத்துவ 3ஆம் நாள் மருத்துவ நாம் இப்பொழுது உங்கள் பிள்ளையை திருமணத்துக்கு ஒப்புக் கொண்டிருக்கிறார். சுதர்ஷன் தேசா ஸ்டெபன் நாகருக்கு தந்தை மைந்தன் தூய ஆவியானவரை திருப்பேரில் திருமணம் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆசிரியருக்கு காத்துக்கிறவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்ன பண்ணி உனக்கு கிருபையாக இருக்கின்றவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். ஆமென். இந்த அடையாளத்தை உனக்கு நான் தருகிறேன். உலகத்தின் ஒளியாய் கிறிஸ்துவுக்கு நீ இப்பொழுது சொந்தமானவன். மனிதன் உன் நற்செயல்களை கண்டு விண்ணகத்தில் இருக்கும் உன் தந்தையை புகழ்ந்து போற்றும்படி உன்னுடைய ஒளி அவர்கள் முன் ஒளிவதாக. யோசிப்போம். எங்களை அன்போடு நேசிக்க நல்ல கடவுளே, சிறு பிள்ளைகளை மிக அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள கடவுளே, இதோ உங்கள் ஆலயத்தின் ஒரு சன்னிதானத்தில் உன்னை வந்து பெற்றோரின் விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த குழந்தையை திருமணத்தின் வழியாக உங்களிடம் அர்ப்பணித்த இந்த பெற்றோருக்கு நீர் அளித்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி. சிறப்பாக இந்த மகனுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளையுடன் பிள்ளையாக வளரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் பெற்றோர் மட்டுமல்லாமல் திருச்சபை மக்களாகிய நாங்களும் ஊழியர்களாகிய நாங்களும் வளர்க்கப்பட்ட இந்த குழந்தையை ஆசிர்வதியும் அவருடைய பாடல் வாழ்க்கை ஆசிர்வதியும் இந்த சிறு வயதில் இந்த பிள்ளை கடவுளை பிள்ளையாய் வளரக்கூடிய எல்லா பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய தாயுடைய வாழ்வு குடும்பத்தினுடைய வாழ்வை ஆசிரியர் ஆண்டவரே, சிறப்பாக எங்கள் நடுவில் இருக்கும் எல்லா குழந்தைகளையும் ஏறி ஆசிரியர் இந்த குழந்தைகளை எல்லோரும் இறைவனின் குழந்தைகளாக கருதி அவர்களை ஒரு திருப்பாதை வழிகளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுவது நல்ல கருது. அவையோடு இந்த வேளையிலே நான்கு திருமறை பாடங்கள் வாசிக்கப்படும்.
இந்நாளிலே இருக்கின்றபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரின் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானே வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் அருகில் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை கீழே இன்னதென்று கரையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்ததும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நியமித்த நாட்களை சேராமலும் ஐஸ்வர்யத்தை சேராமலும் உன் சத்துருக்களின் பிராணனை சேராமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின் படி செய்தேன். ஞானமும் உனக்கு உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதுவே உனக்கு சரியானவர் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவர் உனக்கு பின் வருவதும் இல்லை. இரண்டாம் வேதபாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடக்கம் 30ஆம் வசனம் வரை. அன்றியும் அவர்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேராமணமாய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து நிற்கிறார். இவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி நிற்கிறார். இவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை நன்மைப்படுத்தி நிற்கிறார். மூன்றாம் வேதபாடம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் தொடக்கம் 52ஆம் வசனம் வரை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் தொடக்கம் 52ஆம் வசனம் வரை. அன்றியும் பரலோகராஜ்யம் நிலத்தில் குறைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனிதன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த இடத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரத்தில் ஒப்பாயிருக்கிறது. அவர் விலையேறிய ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் விலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது மறைந்த போது அதை கரையில் எடுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாரங்களை வழங்கி போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து கொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் கற்பழிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்றார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறவர்களா பரலோகராஜ்யத்து கட்டளைகளில் உபதேசிக்கப்பட்ட தேறின வேதகாரர்கள் உடனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவர்களையும் கலைஞர்களையும் எடுத்துக் கொடுக்கிற வீழ்த்தமான மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். அதற்காக வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவார்கள். விமலிலே 44வது பாடலை நாங்கள் பாடுகிற போது திருப்பணிக்கார காணிக்கைகளை ஒப்புக் கொடுப்போம். ஈவை என்று சொல்லி ஒவ்வொன்றாய் ஈவை என்று ஏராளர்கள். 44வது பாடல்.
அப்பொழுது நான் வாரத்தின் தலைமையை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பு என்று சொன்ன ஆண்டவரே, திரும்பமாக இந்த காலை வழியிலே கூடி வந்திருக்கிற போது சுவாமி, நீர் என்னுடைய வாழ்வை கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நீக்கவும் ஆண்டவரே, அப்படின் சந்தோஷங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, ஒருவரை நாங்கள் குறைவுபடக் கூடாது, நாங்கள் பற்றி கிடந்து போகாதபடி கரங்களை எங்கள் மீது வைத்தவர்கள் ஆண்டவரே, அப்படி நன்றிகளை தருகிறோம். ஆண்டவரை கொடுத்த ஐஸ்வர்யங்களே இருந்து ஆசீர்வாதங்கள் வந்து சுவாமி உடைய திருப்பணிக்காக உடைய நேரத்திலுள்ளதை கட்டப்பட ஆண்டவரை இந்த காலத்திலே நாங்கள் உடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரை நீங்கள் சொன்னபடி உடைய வாழ்க்கையை உள்ளபடி ஆண்டவரை 30, 60, 100 பிறந்தவும் உடைய இளைஞர்களுக்காக இந்த காணிகளும் இதை கொடுத்த கடலாகி நாங்கள் எப்போதும் பயன்படவும் ஆண்டவரை கிருபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம். திரும்பமாக ஒரு கதை முறை அந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் வழிபாடு எங்கள் மத்தியிலே திரு தேவநாதன் இருக்கிறார். உடைய அனைவருக்கும் ஒரு வேலை அவரை திறந்திருக்கலாம். கடற்பகுதியை வைக்கிறதை கோட்டமைப்பதை பணியாற்றியிருக்கிறார். 1ஆம் தேதி அவருடைய சகோதரன் உடைய இந்தர்ஷன் பாடத்திட்டத்திலிருந்து வேளாண் குருவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வழிபாட்டுக்காக வந்து இருக்கிறார். இந்த நாளிலே எங்கள் மத்தியில் விரவும் அவருடைய செய்தியை கொடுக்க தமிழுக்காகவும் அவருக்கு நன்றி தெரிவித்து அவருடைய அன்போடு அந்த செய்தியை கொடுக்க நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலங்களிலே உங்களோடு இருப்பதற்கும் இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் இறைவனுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறது. அத்தோடு உங்களோட தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த அழைப்பை தந்த உங்களுடைய சபையினுடைய போதகர் என்னுடைய அன்பு நண்பர் சசிகுமார் அவர்களுக்கும், இந்த சேகரத்தினுடைய முகாமைத்துவாக இருக்கின்ற சேமையா என்று சொல்லுவோம் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். சசி அவர்கள் என்னுடைய கல்லூரி நண்பர், சேமையா அவர்கள் என்னுடைய லட்சிய பணியாளராக நான் 12 வருடங்கள் ஊழியம் செய்து கடைசியாக ஊழியம் செய்த பிறகு நான் கல்லூரிக்கு அவருடைய ரெக்கமெண்டேஷனை சென்றிருந்தேன். நானும் என்னுடைய சகோதரன் திருமணையும் அவருடன் இணைந்து பணியாற்றின ஊழியர்கள். எனவே அவரோடு இருப்பதை குறித்தும் நான் கடவுளுக்குள் மகிழ்ச்சி அடைந்திருக்கேன். கல்லாறு சேவையை பற்றி வைக்கும் பொழுது இது எனக்கு புதிய கதை அல்ல. நான் இங்கே வந்து சென்றிருக்கிறேன். என்னுடைய நினைவுகள் தவறு இல்லை என்றால் 1991ஆம் ஆண்டு அல்லது 2ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும். நான் நற்செய்தி பணி பயிற்சி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது நிலைநாதன் அவர்களுக்கு அவர்களுடன் கல்முனையிலே நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது இங்கு வந்து நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அருளுரையாற்றியிருக்கிறேன். அது நினைவில் இருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இங்கே வந்து உங்களோடு இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்னுடைய மனைவியும் என்னுடைய சகோதரன் சொல்வதை போல என்னுடைய சகோதரனுடைய இண்டக்ஷன் சர்வீஸுக்காக வந்து நான் மீண்டும் நுழையாக சென்று என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் பூர்வமான டிஸ்ட்ரிக்ட் வருவது கடினமாக இருக்கும் என்பதனாலே நான் மண்டலத்திலேயே தங்கிவிட்டேன். எனக்கு இன்றைக்கு உங்களோடு இருப்பதை குறித்து நான் கடவுளுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை மூடி தன்னுடைய வசனங்களுக்காக செபிக்குமா. எங்களுடைய இதயங்களை கடவுளுக்கு நாம் கொடுப்போமாக. இதை வார்த்தை நாம் தியானிப்பதற்கு இருக்கின்ற எல்லா தடைகளையும் தூயாவின் வழியாக ஆண்டவர் நீக்கிய என்றும் இதை வார்த்தைகள் உள்ளங்களில் ஆழமாய் பதியப்பட்டு
அது பலன் கொடுக்கின்ற ஒன்றாக மாறுவதற்கு நாம் ஆயத்தம் செய்வோம். இந்த வழிபாட்டுக்கும் என்னுடைய வார்த்தைக்கு எதிராக செய்த எல்லா பொருளாத சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நாம் அகற்றி எங்களை ஆண்டவரின் சமூகத்திலே மனத்தாழ்மையோடு அர்ப்பணம் செய்வோம். நீரின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. நீரின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்த ஆலயமாகவே, ஜோதி பரிசுத்த ஆலயமாகவே சுந்தராய் தந்தேன் எந்தன் சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்புள்ள கடவுளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை உங்களிடம் அர்ப்பணம் செய்கிறோம். நீர் எங்களுக்காக உங்களை அர்ப்பணித்திருக்க உலகில் அநேக தேவ மனிதர்கள் உமக்காகவும் ராஜ்யத்துக்காகவும் தங்களை அர்ப்பணித்திருக்க இந்த நேரத்தில் எங்களையும் உமக்காக அர்ப்பணிக்க எங்களை அழைத்து எங்களையும் எங்கள் சரீரங்களையும் எங்கள் வாழ்வையும் இந்த நேரத்தில் உங்களிடம் அர்ப்பணம் செய்கிறோம். வார்த்தையை தியானிக்கும் போது எங்களோடு பேசுகிறவர்கள் சொல்லும் செயலும் சிந்தனையும் ஒரு சமூகத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளுக்காக நாம் வாசித்த 3 திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு விண்ணரசின் நன்மைகள். நான் இந்த 3 திருமறை பகுதியையும் வாசித்து பார்த்தபோது இந்த தலைப்பை சின்ன மாற்றம் செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். தந்தைகள் என்று பேசுவதை விட இறையரசின் விண்ணரசின் தந்தைகள் என்று சொல்வதை விட இறையரசின் பெருமதிகள் என்று இதற்கு ஒரு தலைப்பு வைக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். The values of the kingdom of God அல்லது the values of the reign of God என்று நாம் சொல்லலாம். நமக்கு தெரியும், வேதாகமத்தை நாங்கள் ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது ஒரு முக்கியமான சிறப்பு விஷயத்தை நாம் கவனிக்கலாம். உலகிலே எத்தனை இன மக்கள் இருந்தாலும், எத்தனை கோடிக்கணக்கில் மக்கள் இருந்தாலும், நாம் பழைய பாட்டை பார்க்கும் பொழுது அத்தனை கூட்ட மக்களிலும் கடவுள் தனக்கென்று ஒரு இனத்தை தெரிவு செய்தார். தனக்கென்று ஒரு மக்கள் கூட்டத்திலே கடவுள் தெரிவு செய்து அவர்களை எப்பொழுதும் என் ஜனம் என்று கடவுள் அழைத்ததை குறித்து நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை பற்றி நாம் பேசலாம். என் ஜனம் என் மக்கள் என்று கடவுள் ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த கூட்டத்தின் மக்களை கடவுள் அழைத்ததையும் அவர்களை ஆசீர்வதித்ததையும் நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அந்த ஜனக்கூட்டத்தை தன்னுடைய அரசிலே, தன்னுடைய ராஜ்யத்திலே அவர்களை எப்பொழுதும் பாதுகாத்து வருகின்ற இறைவனாக இருந்திருக்கிறதையும் நாங்கள் வேதாகமத்திலே படிக்கலாம். இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லது அந்த இனத்தை சார்ந்த மக்களுக்கு சிறப்பான இடம் கடவுளுடைய சன்னிதானத்தில், கடவுளுடைய அரசிலே இருந்தது என்பதையும் நாம் பார்க்கலாம். ஏன் என்று சொன்னால், அந்த மக்கள் அநேக முறைகளில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கடவுளுடைய சித்தத்திற்கும் கடவுளுடைய விருப்பத்திற்கும் இறை கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. அநேகமான சந்தர்ப்பங்களிலே அந்த மக்களுக்கு கூட கடவுளுடைய விருப்பத்திற்கும்
அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் இசைவாக வாழ்ந்தார்கள் என்று நாம் வேதத்தை பார்க்கிறோம். அதனாலேதான் கடவுள் அவருக்கு ஒரு விசேஷித்த இடத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருந்ததை நாம் பார்க்கலாம். அவர்கள் ஒரு வித்தியாசமான மக்களாக இருந்தார்கள். மற்றவர்களை போல் அவர்கள் இருக்கவில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வு முறை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் எப்பொழுதும் கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்த மக்கள். அவர்கள் எப்பொழுதும் கடவுளுக்கு பெரிய காரியங்களை எதிர்பார்த்த மக்களாக அவர்கள் இருந்தார்கள். கடவுளுக்காக அவர்கள் பெரிய காரியங்களை செய்யும் மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நாம் வேதாகமத்தில் சொல்லலாம். நாம் வாசித்த அந்த சாலமோன் அரசனை பற்றிய அந்த திருமறை பகுதி ஒரு எடுத்துக்காட்டுதான். அதை நாம் பார்க்கும் பொழுது அங்கே கடவுள் அவருக்கு முன்னே தோன்றி அவன் கடவுள் விண்ணப்பம் செய்யும் பொழுது கடவுள் கேட்டால் உனக்கு என்ன வேண்டும், என்ன வர வேண்டும், எது வேண்டாம் நான் தருவேன். எனவே அவன் நிறைய விஷயத்தை கடவுள் கேட்டிருக்கிறான். இதை முன்னே கடவுள் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டிருந்தால் எங்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்கும். நாங்கள் கடவுளுக்கு சொல்லுவாங்கவே இவ்வளவு தேவைகள் எனக்கு இருக்கிறது, இவையெல்லாம் நீ தள்ளி என்று நான் கடவுளிடம் சொல்லியிருப்போம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான காரணம் சொன்னாலே எனக்கு இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இறை ஞானத்தை எடுத்துக்காது. டிஃபரெண்டான ஒரு பிரயாணம் இருந்தது, ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபமாக அது விண்ணப்பமாக அது இருந்தது. ஆனால் இந்த வேத வசனம் சொல்கிறது அது கடவுளுடைய இதயத்திற்கு ஏற்ற விண்ணப்பமாக இருந்தது என்று வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கடவுளுக்கு ஏற்ற விண்ணப்பம், கடவுள் விரும்புகின்ற ஒரு விஷயத்தை அந்த மனிதன் கேட்டான் என்று நாம் பார்க்கிறோம். புதிய பாட்டு நாம் வரும்பொழுது மத்திய சுவிசேஷத்திலே நாங்கள் ஆண்டவர் இயேசு சொன்ன உவமைகளை பற்றி படிக்கிறோம். அதில் அவர் இறையரசை பற்றி பேசுகிறார். இறையரசை பற்றி பேசும் பொழுது அவர் சொல்கிறார், இறையரசு என்பது ஒரு லேசான விஷயம் கிடையாது, ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது. இறையரசு என்பது அது மிகவும் பெருமையான ஒரு விடயம். அது வெளியே பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மிகவும் பெருமையான ஒன்றாக இருக்கிறது இறையரசு என்பது. அதை அடைவது லேசான காரியம் கிடையாது. இறையரசை அடைவது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஆனால் அதை அடைவதற்கு விசேஷ சிறப்பான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சில ஊமைகளை கடவுள் அங்கே சொல்கிறார். புறையினுடைய ஊமையை சொல்கிறார், முற்றினுடைய ஊமையை சொல்கிறார், மழையினுடைய ஊமையை பற்றி சொல்கிறார். நான் அதையெல்லாம் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். எல்லாரும் ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள். இங்கே இறையரசின் பெருமையை பற்றி கடவுள் ஆண்டுகளாக இயேசு பேசுகிறார். அவர் பேசும்போது சொல்கிறார், இறையரசை அடைவது என்பது ஒரு லேசான காரியம் கிடையாது. இறையரசை அடைவதற்கு குறுக்கு வழிகள் கிடையாது. இறையரசை அடைய வேண்டுமானால், கடவுளுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டுமானால் அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும், உழைக்க வேண்டும். இன்னும் ஒரு மொழியை சொன்னால் அதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு இறைவனுடைய அரசை பற்றி மக்கள் பேசும்போது என்ன நினைக்கிறார்கள்? அதை லேசாக அடைந்து விடலாம். திருச்சபைக்கு போனால், ஞானஸ்தானம் எடுத்து விட்டால், ஜெயித்து விட்டால், அவர் கொஞ்சம் காணிக்கையை கடவுளுக்கு கொடுத்து விட்டால், அது நாம் கிறிஸ்தவர் என்கின்ற ஒரு அடையாளம் நமக்கு இருந்துவிட்டால் நாம் இறைவனுடைய அரசியலை லேசாக பிரவேசித்து விடலாம் என்று ஒரு கற்பனையிலே இன்றைக்கு மக்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இறையரசை அடைவது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. இறைவனுடைய அரசை பற்றியும் இந்த சிந்தனைகளை பற்றி வேதாகமத்தில் பல விஷயங்களை பற்றி நாம் படிக்கலாம். ஆனால் சில விஷயங்களை நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன். மத்திய 7ஆம் அதிகாரம் 13வது 14ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இறைவனுடைய அரசுக்கு செல்லும் வழி இடுக்கமான வழி என்று சொல்கிறார். கடினமான ஒரு வழி, அதாவது விசாலமான வழி கிடையாது, அது ஒரு இடுக்கமான வழி. இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் பிரவேசியுங்கள் என்று ஆண்டவராக இயேசு சொல்வதை பார்க்கிறோம். மத்திய 25ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துக்கு வருகிற பின்வரும் இந்த பகுதியிலே நியாயத்திற்கு கடவுள் சொல்கிறார், இருக்கின்ற மக்கள் இரண்டாக பிரித்து அவர் ஒரு கூட்டத்தின் மக்களை கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போக என்றும், இன்னும் ஒரு கூட்டத்தின் மக்களை நீங்கள் சாத்தானுடைய அரசுக்கு போக என்றும் இடம் பிரித்து காட்டுவதை பார்க்கிறோம். அங்கேயும் கூட இறைவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது ஒரு இலகுவான காரியம் கிடையாது. அதற்கு நிறைய பிரயாசப்பட வேண்டும், பணியாற்ற வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையை அந்த 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு முன்வைக்கிறதை பார்க்கிறோம். மார்க்
22 வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஒரு வாலிபன் வந்து ஆண்டவரை கேட்கிறான், நான் பரவலாக சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் ஆண்டவரால் ஏற்று சொல்கிறார், நீ ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்திருக்கிறாய். திருவயதில் இருக்கிற எல்லா விதமான கட்டளைகளையும் நான் கடைபிடித்திருக்கிறேன். நான் உபவாசிக்கின்றேன், நான் ஆண்டவருக்காக காணிக்கைகளை கொடுக்கின்றேன், நான் இறை கட்டளைகளை நான் நிறைவேற்றியிருக்கின்றேன். ரொம்ப ரொம்ப திட்டையாக இருக்கின்றேன், நீ தூரமானது கிடையாது. ஒரு குறைவுடன் உண்டு, ஒரு இடத்துல உள்ள எல்லாவற்றையும் நீ விட்டு நடுத்தருக்கு கொடுத்து விட்டு சிலுவையை வைத்துக் கொண்டு என் பின்னே வா என்று ஆண்டவரை சொல்கிறார். அவருக்கு வசனம் சொல்கிறது, 22 வசனம் சொல்கிறது, அந்த செய்தியை கேட்டு அவர் துக்கத்தோடு திரும்பி போய்விட்டார். வேளாண் நீங்கள் படித்து பாருங்கள், இயேசுவிடம் வந்து யாருமே துக்கத்தோடு போனதாக நாம் பார்க்க முடியாது. ஒரு 7 மனிதர் இயேசுவிடம் வந்து துக்கத்தோடு போனது என்றால் இந்த வாரியம் தமிழ்தான். எனவே இறைவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்பொழுது, அதனுடைய பெருமதிகளை பற்றி பேசும்பொழுது, அதனுடைய தன்மைகளை பற்றி பேசும்பொழுது கடவுளுடைய ராஜ்யத்திற்கு ஒரு மனிதன் இலகுவாக நுழைந்து விட முடியாது. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் சர்ச்சுக்கு வந்துவிட்டால், ஆலயத்துக்கு வந்துவிட்டால் நாம் இறைவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அதாவது திருச்சபை இறைவனுடைய ராஜ்யம் கிடையாது. திருச்சபையில் ஒரு அரசராக இருக்கிறார், அவர் திருமணம் எடுத்திருக்கிறார், அவர் ஜெயிக்கிறார், அவர் காணிக்கை கொடுக்கிறார் என்றால் அவர் இறைவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. எல்லோருமே இறைவனுக்கு போவார்களா என்பது ஒரு பெரிய சந்தேகம். கிறிஸ்தவர்கள் எல்லோருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார்களா என்றால் அதை பற்றி சந்தேகங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பெந்தகோஸ்து திருச்சபையை சார்ந்து சொல்கிறார்கள், 1,44,000 பேர் தான் இறையாட்சிக்குள்ளே போகலாம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்படி சொன்னா அவங்க சேர்த்து 1,44,000 மேல இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களே பாதிக்க போக மாட்டாங்க என்பது எப்படி என்னுடைய ராஜ்யத்துக்குள் போவது என்பது ரொம்ப லேசான காரியம் கிடையாது. அதற்கு நாங்கள் விலை கொடுக்க வேண்டும், கிரயத்தை நாங்கள் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 பேர் 4 அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பரிசுத்த பேதுரு இதை குறித்து கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே இறைவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறதை நாங்கள் படிக்கலாம். 1 பேர் 4 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து அவர் சொல்றார், ஆதலால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குவதாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்குவதினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னவாக இருக்கும்? நீதிமான்களை ரசிக்கப்படுவது அறிவானால் பக்தி இல்லாதவரும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய திட்டத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்தவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள திருச்சிக்கலாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். இங்க சொல்ற வரலாற்று நீதிமான்களே ரசிக்கப்படுவது அறிவானால் பாவிகளும் பக்தி இல்லாதவர்களும் பாவிகளும் எங்கே நிற்பார்கள்? எனவே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பெருமதிகளை பற்றி நாம் பேசும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், நாம் அதை அடைய வேண்டுமானால் அது ஒரு லேசான காரியம் கிடையாது. அதற்கு நாம் ஒரு கிரயத்தை, அதற்கு ஒரு விலையை, பெருமதியை நாம் கொடுக்க வேண்டும். அதனால்தான் நான் சொல்கிறார், ஒரு மனிதன் ஒரு புதையலை கண்டு அந்த புதையலை அடைவதற்காக தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு அந்த சொத்தை, பணத்தை எடுத்து அந்த நிலத்தை அவன் கொள்வனம் செய்கிறான், நிலத்தை வாங்குகிறான். ஒரு மனிதன் ஒரு முத்தை கண்டு அந்த முத்தை அடைவதற்காக தன்னிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு அந்த முத்தை அடைகின்றான் என்று மிகவும் லேசான சிம்பிளான ஒரு இலக்கை ராஜ்யத்தை பற்றி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் அடைவது என்பது அது ஒரு இலகுவான காரியம். அதற்காக நாம் நிறைய விஷயத்தை, நாம் வாழ்க்கையை நாம் கிரயமாக நாம் கொடுக்க வேண்டும். பாருங்கள் சொன்னாங்க, இன்றைக்கு வந்து தோமஸ் கோக் ஐயா அவர்களுடைய மரண நாள் அடக்குமணிய நாள். தோமஸ் கோக் அவர்களை பற்றி பேசும்பொழுது சொல்கிறார்கள், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை ஸ்ரீலங்காவுக்கு எழுதிக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவர் விருப்பமும் வாழ்க்கை உள்ளதாக இருந்தார் வயதான காலத்தில். அப்போ அந்த இங்கிலாந்து இருக்கிற கான்ஃபரன்ஸ் சொன்னாங்க, நீங்கள் வயதானவர், நீங்கள் தூரப்பிரயாணம் செய்ய முடியாது, நீங்கள் போக வேண்டாம். அதுதான் இதில் நான் போக வேண்டும் என்று சொன்னாங்க. கடைசியாக சொன்னாராம், இந்த பிரயாணத்தை போக வேண்டுமாக இருந்தால் அதிக பணம் தேவையாக இருக்கும். நாம் பணத்தில் வேலை செய்யறதாலும் பணம் வேண்டும் சொல்றோம். எனவே பணம் என்ன செய்யணும், அதை ஒன்றும்
போட்டா எல்லாரும் வாயாடி விடுவாங்க, பணத்தை கொடுத்து போட்டா என்ன செய்வது, பணம் யாரும் கொடுக்குது. அப்பொழுது தோமஸ் சொல்றார், என்னுடைய சொத்தை நான் அதிலே நான் வைத்திருக்கிற பணம் இருக்கிறது, 6000 பவுன் சரிடம் இருக்கு, அதை நான் தருவேன், இந்த தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய செய்திக்காக அதை நான் தருவேன் என்று சொல்லி அவர் அவ்வளவு தொகை, அந்த காலத்தை 15ஆம் நூற்றாண்டிலே அவ்வளவு பண தொகையை அவர் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுத்தார். அதனாலேதான் ஆண்டவருடைய சுவிசேஷத்துடைய நற்செய்தியை சுமந்து கொண்டு அந்த மிஷனரிகளை என்னுடைய நாட்டுக்கு வந்தார். அந்த பணத்தை பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது, தேவனுடைய நற்செய்தி பற்றி பேசும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது நாம் சிந்தித்த ஒரு விஷயம் இருக்கு. அது மிகவும் பெருமையான ஒரு விஷயம். அதை அடைவது இலகுவான காரியம் கிடையாது. அதை அடைவதற்கு நாம் நிறைய கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டும், நிறைய பிரயாசத்தை நாம் பட வேண்டும் என்கின்ற சிந்தனை நம் மனதிலே வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், நீங்க வரலாற்றை கிறிஸ்தவ வரலாற்றை படித்து பார்த்தது நமக்கு தெரியும். இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்காக மட்டும் கிடையாது, மற்ற ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்யும். இயேசு கிறிஸ்து மாத்திரம் கடவுளுடைய ராஜ்யத்திற்காக வருகிறதில்லை, இயேசுக்காகவும் இயேசுடைய இறைவனுடைய ராஜ்யத்திற்காகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், ரத்த சாட்சிகளாக மறித்திருக்கிறார்கள். புத்தகம் இருக்கிறது, குருவியில் விளைந்து கோரையில் விளைந்த கிறிஸ்தவம் என்று. எனவே கிறிஸ்தவனுடைய உலகமெல்லாம் பரவியிருக்கிறது என்றால் லேசாக பரவவில்லை, அதற்கு கிரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உயிர்களை தியாகமாக கொடுத்திருக்கிறார்கள், கொடுத்துதான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைத்திருக்கிறார்கள். நீங்கள் வெளிப்படுத்த புத்தகத்தை வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு காட்சி வருகிறது, நிறைய வெள்ளை அங்கி கழித்திருக்கிறார்கள். கேட்கிற யாருக்கு வெள்ளை அங்கி கழிக்கிறது? அங்கே சொல்கிறார்கள், தேவன் இவர்கள் ரத்தத்தினால் தங்கள் உடைகளை தோற்றவர்கள், ரத்தத்தினால் உடையை தோற்றவர்கள், உயிரை முக்கியமாக நினைத்து கடவுள் ராஜ்யத்திற்காக உயிரை புரிந்து கொடுத்த மக்கள் இவர்கள். அதனால்தான் இவர்கள் கடவுள் ராஜ்யத்தை வந்து வெள்ளைய உடையை தரித்து நாம் பாடுபாடும், நான் வெள்ளை அங்கி கழித்து நான் தேவனுடைய ராஜ்யத்தை பரவலும் இருந்து தேவ சொல்கிறோம், சும்மா போய் தேவை. நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி மட்டும் வந்துட்டு ஒரு 2-3 ஜெபத்துல வந்து வச்சுட்டு கொஞ்சம் கட்சி காணிக்கை கொடுத்துட்டு 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் மட்டும் தேவ ராஜ்யத்துக்கு நாம் போய்விட முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை அடைவது என்பது லேசான காரியம் கிடையாது, அதற்கு நாம் கிரயத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னுடைய இன்னொரு தியாகமாக கொடுத்திருக்கிறார்கள். நான் அண்மையில இந்தியாவுக்கு போயிருந்தேன் ஜனவரி மாதத்திலே. அப்போது அங்கே சென்னையில போனபோது தாமஸ் தேவாலயத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே போன அந்த வரலாற்றை அவர்கள் விளங்கப்படுத்தி வந்தபோது தேவனுடைய சீசனாக கோமா அந்த பிரதேசத்திலே வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்து அங்கே மறித்து போன அந்த கல்லை காட்டினார்கள், அதனுடைய வரலாற்றை எடுத்து சொன்னார்கள். அங்கே வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்து மத தீவிரவாதிகள் அவரை ஈட்டினால் குத்தி அவரை கொலை செய்தார்கள் என்று அந்த வரலாற்றை சொன்னார்கள். அப்போது அந்த உடல் அப்படியே திருத்து போனது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாடு கடந்து வந்து உயிரை தியாகம் செய்து தேவனுடைய சீசர்கள், அவரை மட்டுமல்ல அவரை கொடுத்து எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்காக விலையை கிரயமாக கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் விலையேற பெற்றது, அது மிகவும் உயர்ந்தது, அதை அடைவதற்கு நாம் நிறைய கிரயங்களை கொடுக்க வேண்டும், எங்களை அர்ப்பணிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. என்ன நினைக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும் என்றால் பணம் கொடுத்துவிட்டால் போதும், நான் பணக்காரர்கள் வாழ்க்கைகள் உழைக்க செய்யுங்கள், பணம் உழைக்க அவசியம் தான், பணம் இல்லை என்பது 2 நாள் கூட பணம் கொடுக்க மீட்டிங் போட்டார்கள் கேள்விப்பட்டேன். பணம் அவசியம் தான், ஆனால் அதை விட நம்முடைய தியாகங்களுக்கும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நாம் சூழ்நிலை வேண்டும் என்றால் நாம் அதற்காக கிரயங்களை பெருமைகளை நாம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட எத்தனையோ மக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தங்களுடைய உயிர்களை அவர்கள் தியாகமாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த தியாகத்திலே தான் நாமெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இன்னைக்கு இலங்கையிலே உலகத்திலே ஆண்டுடைய ராஜ்யம் இருக்கிறது என்றால், அவருடைய திருச்சுவை இருக்கிறது என்றால், இதற்கு பின்னணியிலே ஆயிரக்கணக்கான மக்களுடைய ரத்தங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய ரத்தத்தின் மேலே நாம் ஆயத்தை கட்டியிருக்கிறோம், அவர்களுடைய ரத்தத்தின் மேலே கட்டப்பட்ட ஆயத்தை தான் நாம் நாட்களை கொண்டு அமர்ந்திருக்கிறோம். அவர்களுடைய கிரயத்திலே தான் நாம் இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம் நாட்டு முடிக்க செய்கிறது என்றால் எங்களுடைய கிரயம் கிடையாது, ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்கு கிரயம் செலுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் எங்களுடைய பொறுப்பு என்பதை
நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு திருச்சபையை பற்றி பார்க்கும் பொழுது, தேவனுடைய பணிகளை பற்றி பார்க்கும் பொழுது நாம் அதிக கவலையில் துக்கம் அடைய வேண்டிய சூழ்நிலைகளிலே நாம் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் பெருமதியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக உழைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடவுள் கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவது மட்டுமில்லை, மற்றவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய நம்மை நாம் கிரயமாக கொடுப்பது மிகவும் அவசியமாக இன்றைய சூழ்நிலையிலே நான் ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். அதிகமான நேரத்தில் எடுத்துக்கொள்ள சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் எதை தேவனுடைய ராஜ்யத்திற்காக அதை அடைவதற்காக அல்லது மற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கு நாம் எதை விளங்கும்? இதற்கு சின்ன சின்ன தியாகங்களை கூட செய்வதற்கு கிறிஸ்தவர்கள் முன்வருவது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு தன்னை அர்ப்பணிப்பதற்கு அநேகம் முன்வருவது கிடையாது. எழுதுவதற்கெல்லாம் காப்பி போச்சு, எழுதுவதற்கெல்லாம் காரணங்கள், எழுதுவதற்கெல்லாம் விதண்டாவாதம், எழுதுவதற்கெல்லாம் போட்டிகள். கடவுளுக்காக தன்னை தியாகம் செய்கிற மக்கள் கூட்டம் குறைந்து கொண்டு போகும். வீரனுக்கு எதிர்க்கூடிய சில மக்கள் தான் இன்னைக்கு உண்மையோடு ஆடக்கூடிய ராஜ்யத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் திருச்சபை. அதனால்தான் மந்தகரியாக திருச்சபை இலங்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கான திரையங்களை செலுத்துகிற மக்களை கடவுள் தேடிக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் இயேசுடைய இந்த தியானத்தினுடைய சிந்தனை அதுவாக நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பெரிய தியாகங்களை செய்வேன். நாம் தேவனுக்கு சொல்லிருக்க போவது மட்டுமல்ல, மற்றவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ஆளுமைக்குள் வருவதற்கு நம்மை தியாகம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானது. அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், கடவுளிலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது சாதகமாக இருக்கட்டும், இயேசுவோடு உண்மைகளாக இருக்கட்டும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யும் மக்கள் கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அதை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய மரண வீடுகள் வருகின்ற பொழுது இந்த மரண வீட்டிலே ஆராதனை நடத்துவார்கள். நடக்கும்போது ட்ரிபியூட் சொல்வார்கள் இல்லையா, நம்மை பற்றிய நாம் செய்த பணிகளை பற்றி ஒரு ட்ரிபியூட் சொல்வார்கள், யாராவது பேசுவார்கள். சில மரண வீட்டிலே பார்த்தா மரணம் நடக்கும் பொழுது நாங்கள் கேட்போம், யாராவது ட்ரிபியூட் சொல்லுங்க, நிறைய சொல்றாங்க. நான் சொல்றேன் அவரை பற்றி நான் பேசுறேன் அந்த அம்மா பற்றி ஐயா பற்றி நான் ஒரு வார்த்தைகள் பேசுறோம். இறப்புக்காக தோல்வி விடுவாங்க, நிறைய இடத்துல அப்படி இருக்கும். சில மரணத்தில் போயிட்டு ஏதாவது ட்ரிபியூட் சொன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பேசுறது ஒன்றும் இருக்காது. அவங்க என்ன பண்ணாங்க, அப்படின்னா ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்ந்துருப்பாங்க, அவங்க லைஃபோட சரியாக பெருசு அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கும் மக்களுக்கும் அவங்க செய்திருக்க மாட்டாங்க. ஆனா சிலை பார்த்தா நிறைய காரணங்கள் சொல்றாங்க, கேட்க முடியாது. நான் அடிக்கடி நினைப்பேன், நான் வயசு பெட்டிக்குள்ள இருக்கும் பொழுது என்னுடைய மரண ஆறாங்க யாராவது ட்ரிபியூட் சொன்னா என்னை பற்றி 4 வார்த்தை நல்லான்னு சொல்ல வேண்டும். நான் தியாகம் செய்கிறேன், நான் இந்த பணியை செய்கிறேன், இவருக்கு காரியத்தை செய்கிறேன், சமுதாயத்தை கரையை செய்கிறேன், திருச்சபை கரையை செய்கிறார், இந்த நாளை செய்கிறார்கள் 4 பேர் நம்ம கண்டு சொல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லும் தகுதி நான் என்னுடைய தியானத்தை நான் பார்த்துருப்பேன். அதனாலதான் நான் தலைப்பை மாற்றி நான் யோசித்தேன். இறையரசு பெருமதி, இறையரசு பெருமதிக்குள்ள ஒரு விஷயம், அதை லேசாக அடைய முடியும். அதற்கு நாம் நிறைய கிரயங்களை செலுத்த வேண்டிய தேவை நமக்கு. எனவே நாம் இங்கே இருக்கிற திருச்சபை மக்கள் கடவுளை அழைக்கிறார். இறைவனுக்காக தம்மை தியாகம் செய்யும், உண்மையாக தியாகம் செய்யும், இறைவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும் மக்களை கற்றார்கள். வாலிபர்களை அழைக்கிறார், பெரியவர்களை அழைக்கிறார், சிறு பிள்ளைகளை அழைக்கிறார். சிறு பிள்ளைகள் எவ்வளவு ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறார். எனவே நாம் எம்மை ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய அழைக்கும் மக்களாக இருக்க வேண்டும். மரண வீடு வரும் பொழுது நாம் செய்வதாக இருக்கும். நம்மை பற்றி 4 வார்த்தை மக்கள் பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு நான் இந்த உலகத்தை விட்டு விடுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த ஒரு சேலஞ்சான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் நாம் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் தம்முடைய பேரவை நிறைவாக தந்திருவார். தந்தையை மூடி ஜெபம் செய்வோம். வாழ்விற்காகிய கடவுளே, அன்றைய நாங்கள் பிள்ளைகள் என்று நாம் சொல்வோமானால் அது ஒரு லேசான காரியம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வோமானால், நாங்கள் கடவுளை ஆதிக்க பிள்ளைகள் என்று சொல்வோமானால் அது லேசான காரியம். கற்பனைகளை நாம் கடவுளை ஆகியத்தை அடைய முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறோம். நிகழ்ச்சியிலே உண்மையோடு அன்றைய உமை போல, அன்றைய ஒரு அடியவர்களை போல
எங்கள் வாழ்க்கை நாங்கள் நமக்காக தியாகம் செய்ய மக்களாக இல்லை. நாங்கள் எதையாவது கடவுளுக்காக தியாகம் செய்ய எங்களுக்கு எங்கள் வாழ்நாளிலே ஆயிரத்தி அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அருளையும் ஆசீர்வாதத்தை தந்து எங்களுக்கு போதிக்கிற எங்களுக்கும் ஒரு ராஜ்யத்திலே நாங்கள் வந்து சேர தகுதியுள்ளவர்களாக நாங்கள் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்களால் ஏழு விழாக்களை நாங்கள் செய்ய உங்களுடைய தூயாவை நாங்கள் அன்றை நாங்கள் காலம் கடக்கும் பொழுது அன்றை நாங்கள் கடவுளுக்காக அர்ப்பணிக்க அப்படி செய்ய உங்களுடைய தூயாவை வழிநடத்த இருக்கிறார். அன்றாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள திருவிழா ஆயத்தப்படலாக 268வது பாடலில் முதல் 2 கரணங்களை மாத்திரம் திருவிழா ஆயத்தப்படலாக 167வது பாடல். ஆய்வு செய்வோம். வழிபாட்டோடு 30வது பக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றுக்கொள் மாணவர்களே, இந்த அப்பத்தை உணவும் இந்த பாத்திரத்தில் பாடுபாடும் பருவையாகும் தங்களை நன்றாக சோதித்து அறிந்து வர வேண்டும் என்று புனித பவுல் கூறியது. நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தமுமாகிய திருவருள் பங்கியில் பங்குபட மனதாக இருக்கலாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆக்கிரை தீர்ப்போடு நம்மை வந்ததற்கான படித்து நாம் நம்மை ஆராய்ந்து நமது பாவங்களாக உண்மையாய் மன வேண்டும். மீட்பராகிய கிறிஸ்துவை உயிரும் உறுதியும் உள்ள விசுவாசத்தோடு பற்றிக் கொள்வோமாக. நமது நடத்தையை சீர்திருத்தி எல்லா மனிதத்திலும் அன்பாய் மாறும். இப்படி செய்தால் இந்த புனித திருவிழத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உடையவர்களாகும். ஆகையால் உண்மையோடு பயபக்தியோடு நமது பாவங்களுக்காக நாம் மனம் தூக்கப்பட்டிருக்கிறோம். பிறரோடு அன்பும் தயவும் உள்ளவர்கள் அவருடைய கட்டளை கீழ்ப்பட்டு அவர் விதித்த நல்லவர்களில் இது நடக்கும். புது வாழ்வு வாழ்வோடு நாம் மன தாழ்மையுடன் நாம் சிந்தையை இதயங்களை
ஆயத்தப்படுத்துவோம். நமக்கு ஆறுதலாக ஏற்பட்ட பொருட்டு இந்த புனித திருமணத்தை பெறுவதற்காக விசுவாசத்தோடு சமீபத்து தருவோம். உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த கடவோம். ஆண்டவரே, தூய தந்தையே, எல்லா பழமையுள்ள நிலையான கடவுளே, நாங்கள் இக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஒரு புகழ் செலுத்துவதை தகுதியானது நீதியானது நாங்கள் செய்ய வேண்டிய எங்கள் கடமையுமாய் இருக்கிறது. எனவே தெய்வத்தோடு தலைமை தெய்வத்தோடு வீட்டுள்ளோடு நாங்கள் சேர்ந்து எப்பொழுதும் போற்றி சேவை அன்பை மாற்றி நீரே புனித 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 இன்னமும் நல்லமும் மாற்றியாக என்று சொல்லி சொல்லி இணைகளை சொல்லி திருப்பெயரை தோன்றுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் யாரும் இந்த பணியை திருமணத்தை சேர்ந்து சொல்லுவது. இறக்கமுள்ள ஆண்டவரே, உமது அளவு முடியாத பெருமிறக்கங்களை நம்பியே உமது சொல்லேசியத்தை வருவதற்கு துணிவடைந்துள்ளேயானால் நாங்கள் அதனை எவ்விடத்தில் தீர்மானிக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் ஆகையால் அறிவுரை கட்டாளி எங்கள் பாவங்கள் உதவியான சூழலை ஏசித்து தொடர்ந்து சூழ்நிலை எங்கள் ஆத்மாவை அவர்களுக்கு நாங்களும் நீங்களும் எப்பொழுதும் ஐயப்போம் செய்கிறோம். நான் எப்பொழுது சொல்வதை கொள்வதை எங்கள் தந்தையாகிய எங்களை மீண்டெடுக்கும் பொழுதே இது முதல் சுதந்திராகிய இருக்கிறேன். ஒரு கனிவரை மரணத்தை அனுபவிக்கும் படித்து அவர் எங்களுக்காக தந்தீர். அவர் தாம் காலம் வரை தம்முடைய நிலை மதிப்பெற்ற அடைகிற மரணத்தை நாங்கள் தெரிந்ததும் நினைவில் வைத்திருக்கத்தக்கதாக நியமத்தை ஏற்படுத்தி அதை நாங்கள் ஓயாமல் கைக்கொள்ள வேண்டும் என்றும் எங்களை பணித்திருக்கிறார். நமதாகவே இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அதே இரவில் தம் சொல்லோடு பங்கிருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு திருத்தியதை அதை பெற்று சீடருக்கு கொடுத்து இதை வாங்கி விடுங்கள், இது உங்களுக்காக காப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது, என்னையே உள்படி வாழ்க்கையை வாருங்கள் என்றார் என்பதை உணவு அந்தபடியில் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவருக்கு திருத்தியதை அவளுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோருக்கும் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக கண்ணிற்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது, நீங்கள் தரும் பொருளால் நினைவு கூறும்படி செய்து வாருங்கள் என்றார் என்பதை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள தந்தையே, நாங்கள் தாழ்மையோடு உடன்படி கொள்கிறபடி விண்ணப்பத்தை கேட்டு ஒரு மனிதன் இந்த முன்படமாக ஏற்படுத்தியபடி நாங்கள் அவருடைய பாடலை இந்த அப்பத்தை பெற்று அவருடைய புரிந்த உடல் சமூகம் கொடுத்து பெரியவராக நாமத்திலிருந்து இணைந்து கொள்ள முன்பதாக தலைப்பட்டிருப்பதாக அனைவரையும் சிறியவர்களையும் பெரியவரையும் திருச்சதை அன்பின் ஐக்கியத்திலே இணைந்து கொள்ளும் நிகழ்வுகளும் தயவாக தலைப்பட்டிருப்பதாக பிள்ளைகள் பெரியவர்கள் முன்பதாக வாருங்கள்.
ஜெபம் செய்வோம். மூடி எங்களை அன்புடன் நேசிக்கிற கடவுளே, இது ஒரு படிப்பின தந்தை மனிதனுக்கும் இந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். இப்பிள்ளைகள் அனைவரும் ஒரு பிள்ளைகள். இவர்களை கிருபையாக பெற்றோருக்கு கொடுங்கள். எனவே பெற்றோர்கள் இந்த பிள்ளையை இறைவனின் பாதையிலே நடத்த நல்ல விரும்பிகளோடு வழி நடத்தவும் பெற்றோருக்கு செய்யக்கூடிய வழி நடத்தலையும் ஞானத்தையும் கொடுத்தவராக இங்கே இருக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய சரீரங்களுக்கு தேவையான சரீர சூழல் ஆரோக்கியத்தை கற்றுகிறார். பரிசு பிள்ளைகளுக்குரிய நல்ல ஞானத்தை ஞாபக சக்தியை கொடுக்கிறார். கைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே சுகவீனமாய் தரவீனமாய் யாராவது பிள்ளைகளிலே ஒரு பரிசுகளை இருப்பார்கள். நம்முடைய காயப்பட்ட கருத்தை அவர்கள் வைத்து அதுவரை எந்த விதமான வருத்தங்கள் இருந்தாலும் இந்த பிள்ளைகளை சுகமாக சரீர சுகத்தையும் மனதிலே அமைதியையும் சுகத்தையும் சிந்தனையிலே அமைதியையும் சுகத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வேண்டும். தனிமை நம்மளுடைய பிள்ளைகள் அன்பே அன்புக்காக ஏகும் என்னோட இப்படி கருத்து நீரே ஆசிரியர் எங்கள் அறிவிற்கு எல்லாம் குழந்தைகளை நீரே ஆசிரியர் நாம சொல்லிக்கொள்ள அவர்களுக்கு அழைக்கமாகிறது விசுவாசத்தோடு சமைக்குவார்கள்.
கடவுளை சமாதானத்தை அடிப்படையில் கடவுள் தருகின்ற அமைதியுடன் உலகில் சென்று நீங்கள் அவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் மக்களாக வாழ ஆண்டவருடைய தூய ஆவியானவரை தருவாராக. ஆமென். சமாதானத்தோடு ஆண்டவருக்குள் செல்லுங்கள் வாருங்கள். வேதத்தின் புதுமைகளை வாழ்வை ஆன்மீக நாட்கள் புதுக்கியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு செய்வார்கள். ஆமென். கடவுளின் சமாதானத்தின் அடிப்படையில் கடவுள் தருகிற அமைதியுடன் உழைத்து சென்று நீங்கள் அவருக்கு உங்களை தியாகம் செய்யும் மக்களாக வாழும் கடவுள் தன்னை தூய ஆவியை உங்களுக்கு நிறைவாய் தருகிறார்.
அவர்களை இறைவால் ஆசிரியருக்கு உன்னதத்தின் தன்மைகளை பெற்றுவார்கள் கற்றுமையை பயன்படுத்துவார்கள். கடவுளின் சமாதானத்தை நாடி வகைகள் கடவுள் தனது அவையுடன் உடல் சென்று நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக வாழ ஆண்டவர்களுக்கு திருவினைப்பாராக. ஆமென். சமாதானத்துடன் ஆண்டு கொடுத்திருந்து வாருங்கள். சமாதானத்தில் ஆண்டுக்கான உங்கள் பின்னத்தின் புறமொழியாக வாழ உங்களை கொடுக்க உங்களுக்கு செய்வார். ஆமென். சமாதானத்துடன் ஆண்டுக்குள் செல்லுங்கள் வாருங்கள். சமாதானத்தின் ஆண்டவர்தாமே நிறையற்கான மெசேஜ் திருத்த ஜீவிக்க
உங்களுக்கு உதவி செய்வாராக. நாங்கள் திறனில் அனந்தமாக அர்ப்பணித்து பாடுகிறார்கள். என்னை ஜீவசரியாக குறித்து என்ற பாடலை நாங்கள் கேட்கிறோம். முதல் நாள் வழிபாடுகளும் போயிருந்தாங்க. இதை நடத்தவும் நாங்கள் பேசுகிற இடமும் ஆண்டவரை நீ பேசுவதை கேட்கவும் சிறப்பித்திருப்பீர்கள். அதுவே இந்த வழிபாடு முடிந்து நாங்கள் போகிற போது இடையிடத்தில் பெருமதியில் ஊழியர்களாக உங்களுக்காக நாங்கள் இழந்த எங்கெல்லாம் ஒரு திறமை கொடுக்க வேண்டும் என்று அழைக்கிறீர்களோ ஆண்டவரை அந்த தனதையோ அழியே இருக்கிறேன். என்னை அனுப்பும் ஆண்டுவாக நான் இழந்து என்று சொல்வதற்கு அந்த ஆன்மீக முயற்சியை தந்துள்ளனர். தொடர்ந்து நடத்திருக்கிற ஆண்டுடைய சபை கூட்டத்தையும் நாங்கள் தருகிறோம். உங்களுக்காக நாங்கள் தீர்மானத்தை எடுக்க உங்களுக்காக ஆண்டவரை அழைப்பு எடுத்துக் கொடுக்க உதவி செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசியை வேண்டிக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூயாவினுடைய கூட்டுறவும் நம் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாக கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.